ஹலோ வணக்கங்க கைஸ். நீங்கள் பார்த்துட்டு பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிளெண்டர் டியூட்டோரியல்ஸில் வந்து நம்ம மாடிஃபைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடிஃபைஸ்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ அது ஜஸ்ட் ஒரு டூல் தான். ஸோ நம்மளோட வேலைகளை ஈஸியாகிறதுக்காக அந்த டூல்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைஸில் வந்து ஏகப்பட்ட மாடிஃபைஸ் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து நம்ம செலக்டடான மாடிஃபைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் லைக் அந்த டே டு டே மாடலிங் ஸ்கில்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாடிஃபைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் மாடிஃபைஸை வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அரே மாடிஃபயர். ஸோ அரே மாடிஃபயர்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் டூப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டூப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 2 டைப்பாக இருக்குது பிளெண்டரில். ஸோ ஒன்று நீங்கள் ஷிஃப்ட் டி கொடுத்து ஒன்றா இப்படி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணலாம். ஓகேவா? அதுவே வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ணிங்களோ அந்த ஆக்ஷன் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணிங்களோ அதுவே வந்து ரிப்பீட்டடாக அதே பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, நார்மலாக மேனுவலாக வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து இந்த ஷிஃப்ட் ஆர் நம்ம கொடுக்குற மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நம்ம ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். இன்னொரு க்யூப் எடுத்துக்கிட்டு இந்த க்யூபுக்கு நான் அரே மாடிஃபயர் நான் கொடுக்குறேன். ஸோ அரே மாடிஃபைன்றதை இதே இந்த டூப்ளிகேட் வேலை தான் இதுவும் பார்க்கும். ஓகேவா? ஆனால் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து இதால் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலுமே வந்து தள்ளி வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் இதுலேயும் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் இதோட கவுண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுண்ட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ஒரு 100 கூட வச்சுக்கலாம். 100 வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் கீபோர்டில் வந்து ஷிஃப்ட் ஆரோ இல்லைனா ஷிஃப்ட் டியும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே மேட்ரு ஃபுல்லாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னா, இந்த ஃபேக்டர் எக்ஸ், ஃபேக்டர் ஒய் அண்ட் ஃபேக்டர் ஜின்னு இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த மொத்த க்யூமே வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ஃபுல்லாக. சப்போஸ் எக்ஸ் ஆக்ஸில் போனால் எக்ஸ் ஆக்சிஸ், இல்லை ஒய் ஆக்ஸ்னால் ஒய் ஆக்சிஸு, இல்லைனா ஜெட்னா ஜெட் மேலே கீழே. ஸோ இல்லை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இதுதான் கைஸ் இதோட அரேயோட இது. அண்டு முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம், என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் நார்மலாக மேனுவல் டூப்ளிகேட் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, லைக் இந்த ஒரு டெக்ஸ்சர் இது எல்லாத்துக்கும் வரணும்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் மேனுவலாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக நீங்கள் யூ பிரித்து ஒரே மாதிரி டெக்ஸ்சர் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லைனா இதோட டெக்ஸ்சர் இதுக்கு வரணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செலக்ட் இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா லிங்க் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்க இந்த டெக்ஸ்சர் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி இது பண்ணணும். அதே தான் வந்து ஷிஃப்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அரே மாடிஃபயருக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒன்றுத்துக்கு பண்ணாலே மொத்தத்துக்கும் அது வந்து இதுவாகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபஸ்ட்டு க்யூப்பில் வந்து ஒரு சின்ன மாடல் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சர்ட் ஏஜில் போட்டு உள்ள இது பண்ணி இங்கே இருக்கிற ஃபேஸை அப்படியே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளியே எடுக்கிறேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு அதே மாதிரி தான் நடக்கும் ஃபுல்லாக. ஏன்னா இதுதான் வந்து மெயின். ஓகேவா? ஸோ இந்த மெயினை வச்சு தான் ஆக்சுவலி இதுதான் பேரண்ட். இந்த பேரண்ட் என்ன பண்ணுதோ அதை ஃபாலோ பண்ணி அதோட சைல்டும் வந்து அதே தான் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாடிஃபயரை அப்ளை பண்ணாமலே வந்து இதில் இருக்கிற இந்த வேல்யூஸு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன எடிட்லாம் வேணுமோ அந்த எடிட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் யூவி கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஃபுல்லாக. யூவி பிரிச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூவி பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபைஸ் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்கும் அதே யூவி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் என்ன யூவி பிரிச்சிங்களோ அதே யூவி தான் எல்லா மாடலுக்குமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அரே மாடிஃபயரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க அரே மாடிஃபயர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட வேலைகள் எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து பெவல் மாடிஃபயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து
பெவல் கொடுக்குறது என்ன கொடுப்போம், கண்ட்ரோல் பி கொடுப்போம். பி கொடுத்தோன்னா நமக்கு பெவல் ஆகிடும். சப்போஸ் இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பெவல் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் இப்போ திரும்பியும் வந்து நம்ம எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டோம்னா நம்ம இந்த பெவல் வந்து நம்ம திரும்பி எனக்கு பழைய மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து அண்டு தான் கொடுக்கணும். அண்டு கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெவல் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். பெவல் மாடிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மாடிஃபையர் டைப்பாக தான் இருக்கும். லைக் வந்து இது வந்து ஒரு கீ மாதிரி தான் இருக்கும். லைக் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பெவல் போயிடும், ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெவல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெவல் சிஸ்டம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஏற்றுறீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு பெவல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட செக்மெண்ட்ஸ் ஏற்றுனீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெவல் மாடிஃபையரோட வேலை. அண்ட் பூலியன். ஸோ இப்போ பூலியன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது வேணாம். ஸோ இன்னொரு இது எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பியர் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு இப்போது நான் இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு பூலியன் மாடிஃபையர் போடுறேன். ஸோ அதில் வந்து ஒரு யூனியன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ யூனியன் போட்டுட்டு இந்த பூலியன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த எந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களோட கரண்ட் ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட லிங்க்கை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூனியன் பொறுத்த வரைக்கும் லைக் பூலியன் சிஸ்டம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ நம்ம 12th 11th அந்த சின்ன சின்ன மேக்ஸ்லலாம் வந்திருக்கு ஃபுல்லாக. யூனியன்னா ஒன்று சேர்க்குறது, லைக் டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுத்தையும் பிரிக்கிறது, இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த காமனான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் தான் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ யூனியன்றது வந்து ரெண்டுத்தும் ஒன்று சேர்க்குறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் யூனியன் கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்பியரை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரோட ஒரு டூப்ளிகேஷன் வந்து எனக்கு யூனியனில் அப்ளை ஆகி இந்த ஸ்பியரும் இந்த பாக்ஸும் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே இந்த ஸ்பியருக்கு கீழே இருக்கிற இந்த ஃபேஸஸை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு பாக்ஸோட ஃபேஸஸ்லேயே வந்து இந்த யூனியனை இந்த ஸ்பியரை வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூனியனோட வேலை. அண்ட் அதே மாதிரி அண்டு பண்ணிக்கலாம். அண்டு பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம். கியூப் இப்போது இன்டர்செக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வெட்டப்பட்ட ஒரு ஸ்பியரோட இது எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எதனால் வந்திருக்குன்னா, இன்டர்செக்ஷன்றது வந்து இப்போது இது ஏ, இந்த பாக்ஸ் தான் ஏ, இந்த ஸ்பியர் தான் வந்து பின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு, அதுதான் இந்த இது. இங்கே பார்த்தீங்களா இந்த பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பார்ட்டு தான் நமக்கு இப்போ கட்டாகி வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் பார்ட்டு. ஸோ இப்போ இதுவே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை வந்து ஸ்பியரை கொடுக்குறேன். ஸ்பியரை கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை எனக்கு வந்து இந்த க்யூப்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ நாம் என்ன சொல்லியிருக்கோம், ஏ வந்து பிலேருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஏ, பி. பி வந்து எங்கெல்லாம் ஏல அஃபெக்ட் ஆகுதோ அந்த ஏ பார்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்பியர் இங்கே அஃபெக்ட் ஆகும்போது அந்த அஃபெக்டான பார்ட்டை வந்து நமக்கு அப்படியே அச்சு மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பூலியன் மாடிஃபையரோட வேலை கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் மாடிஃபையர். ஸோ பில்ட் மாடிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பில்ட் மாடிஃபையரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஃபேஸ் எனக்கு தனியாக வேணும், இல்லை இந்த ஃபேஸ் எனக்கு தனியாக வேணும்னா நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பி ப்ரெஸ் பண்ணோம்னா செப்பரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செப்பரேட்டில் செலெக்ஷன் கொடுத்தோம்னா திரும்பியும் நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டோம்னா இந்த பார்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ
இந்த மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கும் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எல்லாத்துக்குமே அட் அ டைமில் பண்ணோன்னா அதுக்கு வந்து இந்த பெல்ட் மாடிஃபையர் சாரி பெல்ட் மாடிஃபைன்றது வந்து டோட்டலாக ஒரு சின்ன இதுதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்ஜ் ஸ்ப்ளிட் மாடிஃபையர். ஓகேங்களா? ஸோ எட்ஜ் ஸ்ப்ளிட்டுன்றது வந்து வேறு எதுவுமே இல்லை, இந்த ஃபேஸை வந்து நான் தனியாக எடுக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மெத்தடாக வந்து இந்த ஃபேஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பிரிச்செடுப்போம். இதே தான் மற்ற இதுக்கும் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து எட்ஜ் ஸ்ப்ளிட்டை போட்டுட்டு இந்த மாடிஃபையரை எவ்வளோ எட்ஜ் வரைக்கும் நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாடிஃபையர் அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களோட எடிட் காலமில் போயிட்டு எல்லா இதுவுமே வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எட்ஜ் ஸ்ப்ளிட்டோட வேலை. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மங்கியை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இதை வந்து சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து நான் ஏற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே இது ஒரே மாதிரி இருக்கா? இப்போது டெசிமெண்ட்டோட வேலை என்னன்னு நம்ம பார்க்கலாம். டெசிமெண்ட்டோட வேலை ஒன்றும் பெருசாக இல்லைங்க. லைக் அதிகமாக லைக் ஒரு ஹை பாலி மெஷ்ஷை வந்து அதை அப்படியே லோ பாலிக்காக கன்வெர்ட் பண்ணும். பட் என்னென்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைஸாக கொடுக்கும். ஆனால் என்னென்னா அதை வந்து நம்ம அந்த மாடலோட ஷேப்பை உடையாமல் லைக் அந்த ஷேப்பு டீஃபார்ம் லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஷேப்பே வந்து டோட்டலாக மாறாமல் முடிஞ்ச அளவுக்கு அதே ஷேப்பில் வச்சு நமக்கு வந்து அந்த பாலியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நான் வயர் ஃப்ரேம் போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த மாடலோட ஷேப்பை பார்த்துக்கோங்க, இந்த மாடலோட ஷேப்பை பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாடலில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த அடிஷ்னல் லூப்ஸை வந்து எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ரொம்ப ஒருத்தருதா. பட் ஆனால் ஷேப்பு மாறல பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேப் வந்து அதே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே லோ பாலி எடுத்தேன். ஆனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இப்போ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள், 968. ஓகேவா? இப்போ இதோடது பாருங்கள், சாரி இதை வந்து அப்ளை பண்ணால் தான் அதோட இது நமக்கு தெரியும், 736. ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு 200 கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் கூட கம்மி பண்ணலாம் அதில். ஐ திங்க் இது ஓகே. ஸோ இப்போ வந்து இது நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கன்னா 300. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ நம்ம குறைச்சிருக்கோம், ஒரு 500 கிட்ட நம்ம குறைச்சிருக்கோம். 600 700 800 இல்லை, ஒரு 600 கிட்ட நம்ம குறைச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெசிமெட்டோட வேலை. முடிஞ்ச அளவுக்கு ஷேப்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அதில் இருக்க லூப்ஸை மட்டும்தான் அது வந்து தூக்கி விடுவோம். ஸோ அதுதான் வந்து டெசிமெட்டோட வேலை. ஸோ இப்போ புரிஞ்சுதா கைஸ்? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் மாடிஃபயர். ஸோ இதுவே வந்து அப்படியே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஸோ இதை வந்து நம்ம மிரர் மாடிஃபயரை அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் எங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து பிவட் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம எக்ஸ் கொடுத்தாலுமே வந்து அது அங்கேயே தான் இருக்குது, ஒய் கொடுத்தாலும் நமக்கு அங்கேயே தான் இருக்குது. பட் ஆனால் இன்வெர்ட் ஆகிருக்கு. ஜெட்டு கொடுத்தாலுமே வந்து அது அங்கேயே தான் இருக்குது. பட் ஆனால் அது அப்சைட் டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிவட் பாயிண்ட் எப்போவே வந்து மிடில் ஆஃப் த கிரிட்டில் இருக்கணும். அதுக்கு வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இல்லை ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கொடுக்குறேன். ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸில் ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம Z ஆக்சிஸில் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கும்போது இப்போ இதோட பிவட் பாயிண்ட் எங்கே இருக்கா, அப்போனா எக்ஸோட ஆக்சிஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இருக்கிற இந்த பிவட் பாயிண்ட்டோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அப்படியே மைனஸில் வந்து
எனக்கு மைனஸ் Z ஆக்சிஸ் லைக் மைனஸ் X ஆக்சிஸில் எனக்கு அப்பியர் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இங்கே அப்பியர் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஜெட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே Z ப்ளஸில் இருக்குது. இப்போ நான் இங்கே Z கொடுத்தோன்னா Z மைனஸ்லேயும் எனக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ஆனால் Y மட்டும் கொடுத்தா ஏன் அங்கேயே நிற்குதுன்னா, ஏன்னா ஒய்யில் வந்து இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம Y கொடுத்துட்டு திரும்பியும் வந்து இதை வந்து நம்ம சென்டர் ஆஃப் த கிரிட் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போது இது வந்து ஒன்று எக்ஸு Z Y இது மூணுத்தோட லொக்கேஷன்லேயும் வந்து இதோட கீஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 4 இடத்துலையுமே வந்து இதோட மாடல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் இந்த மிரர் ஆக்சிஸில். ஓகேங்களா, சப்போஸ் இதுவே வந்து எக்ஸ் அண்ட் ஜியில் மட்டும் கீ இருந்து உங்களால் ஒய் ஆக்சிஸில் கீ இல்லாமல் லைக் 0ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்லேயே தான் வந்து உங்களுக்கு அந்த மெஷின் மேலேயே தான் வந்து அது டூப்ளிகேட்டாக இன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து மிரர் மாடிஃபையரோட வேலை. ஸோ நம்ம போக போக நம்ம மாடல்ஸ் பண்ணும்போது மிரர் மாடிஃபையர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மங்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மங்கி வந்து யூஸ் பண்ணி ஒரு மல்டி ரெசல்யூஷன் மாடிஃபையரை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி ரெசல்யூஷன் மாடிஃபையர்ன்றது வேறு எதுவுமே இல்லை, சப்டிவிஷன் தான். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 2 சப்டிவிஷன் கொடுக்குறேன். 2 சப்டிவிஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெவல், வியூ போர்ட், ஸ்கல்ப்ட் அண்ட் ரெண்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு இது வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இதோட சப்டிவிஷன் லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாலி அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு வந்து அதிகமான குவாலிட்டியில் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இப்போதைக்கு 2 டைம்ஸ் ஆஃப் சப்டிவிஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 டைம்ஸ் ஆஃப் சப்டிவிஷன் வந்து எனக்கு வந்து சப்போஸ் இந்த பிளண்டர் சீன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஸ்டக்காகி இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து லெவல் வியூ போர்ட்டில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் வியூ போர்ட்டில் லோ பாலியாக கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ லோ பாலியில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்கல்ப்ட்ன்றது என்னென்னா இங்கே வந்து ஸ்கல்ப் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கல்ப் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பாலியாக மாறிடும். ஏன்னா ஸ்கல்ப்டில் வந்து உங்களுக்கு ஹை பாலி தேவை எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இங்கே வந்து ஒரு சில ஸ்கல்ப்ட் பண்ணுறேன். இப்போ திரும்பியும் நான் ஆப்ஜெக்ட் மோடாக போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லோ பாலியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கல்ப் மோடில் நான் பண்ண அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எனக்கு இங்கே லோ பாலியிலுமே வந்து வந்திருக்கும். ஆனால் என்னென்னா கம்மியாக வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து பாலிஸ் அதிகமாக இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. ரெண்டர் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டர் வியூ போர்ட்டில் பார்க்குறோம்ல. ஸோ ரெண்டர் வியூ போர்ட்டில் வந்து இந்த டபுள் எக்ஸ் வியூ போர்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ ஸோ அதே தான் வந்து நமக்கு ரெண்டர் வியூலையுமே தெரியும். ஸோ ரெண்டர் வியூலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று 0 லெவலில் ஆக்கிக்கலாம், இல்லைனா லெவல் 2ல் ஆக்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டிரஸ் மாடிஃபையரோட வேலைகள். அண்ட் இதிலே வந்து நம்ம இன்னொரு கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் கொடுத்து இதை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரீமெஷ் மாடிஃபையர்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ரீமெஷ் மாடிஃபையர் வேறு எதுவுமே இல்லை. இந்த ரீமெஷ் மாடிஃபையருக்கு நம்ம இதை வந்து ஒரு இதுவாக மாற்றணும், ட்ரையாங்குலேட் ஃபேஸஸாக மாற்றணும் நம்ம. ஓகே, இப்போ ட்ரையாங்குலர்ஸாக ஆயிடுச்சா. இப்போ ஒவ்வொரு குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து நம்ம குவாட்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி ஒரு ட்ரையாங்கிளான மெஷர்ஸும் இருக்கலாம். அதை வந்து நம்மளால் இந்த ரீமெஷ் மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாமே வந்து குவாட்ஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ எல்லாமே வந்து 4 சைட் குவாட்ஸஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்ஸல் சைஸை நான் வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ண எனக்கு டீட்டெயிலிங்ஸ் அதிகமாக கிடைக்கிது. அண்ட் அதே சமயத்தில் எனக்கு பாலியும் அதிகமாகுது. இங்கே பாருங்கன்னா எந்த அளவுக்கு வாக்ஸல் சைஸை கம்மி பண்ணுறேனோ அந்தளவுக்கு வந்து எனக்கு டீட்டெயிலிங் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வயர் ஃப்ரேம் எடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள், இப்போது ட்ரையாங்குலாட்டாக இருந்ததை வந்து இப்போ நான் வந்து ஃபுல் இப்போ ஏன் ட்ரையாங்குலாக இருக்குன்னா என்னென்னா மாடிஃபைஸ் வந்து அப்ளை பண்ணல. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை வந்து பாருங்கள், எங்கேயுமே வந்து நீங்கள் ட்ரையாங்கிளே கண்டுபிடிக்க முடியாது, நான் 100% சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வந்து குவாட்ஸாக அது மாற்றிருக்கும். ஏன்னா எங்கேயுமே வந்து நீங்கள் ட்ரையாங்கிள்ஸாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. பட்
ட்ரையாங்கிள்ஸாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ரீமேஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து உட்காந்து ரீடோப்போ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட இதுக்காக, லைக் அவங்களோட ஓன் ஒர்க் ஃப்ளோக்காக நானுமே அதே தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள்ஸில் நம்ம ரீடோப்போ பண்ணும்போது நம்ம அந்த ஸ்னாப்பிங் இது வச்சு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக உட்காராது ட்ரையாங்கிள்ஸில் இருந்தால். ஏன்னா ஒரு சில வேர்டெக்ஸ்லாம் வந்து வேறு எங்கெங்கேயோ இருக்கும். பட் ஆனால் இந்த ரீமேஷ் யூஸ் பண்ணோம்னா எல்லா வேர்டெக்ஸும் வந்து கரெக்டாக இந்த குவாட் டைப்பில் இருக்கும், இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் டைப் கரெக்டாக இருக்கும்போது நம்ம ரீடோப்போ பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்து எல்லா ஃபேஸுமே வந்து கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீமேஷோட வேலை. அண்ட் சப்டிவிஷன்ஸும் அதே தான் கைஸ். ஸோ அதுக்கு ஒரு குரங்கு எடுத்துக்கலாம். ஆட் மாடிஃபயர் சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஸோ இந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மல்டி ரெசல்யூஷன் ஒன்று கொடுத்தோம்ல, இங்கே மல்டி ரெசல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ அதே வேலை தான் இதுவும் பார்க்கும். பட் என்னென்னா இதில் வந்து நம்ம இந்த சப்டிவிஷன் வச்சுக்கிட்டே வந்து நம்ம இதில் வேலை செய்ய முடியாது. இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு சப்டிவிஷன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சப்டிவிஷன் வச்சு நம்ம இந்த மாடிஃபயர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு இதை வந்து நம்மளால் பண்ணவே முடியும். ஒரு குவாலிட்டியான ஸ்கல்ப்ட்டு அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் மல்டி ரெசல்யூஷனில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து அதை ஆனில் வச்சுக்கிட்டே வந்து உங்களால் ஸ்கல்ப் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபயர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாடிஃபயர்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாடிஃபயர்ஸை கொடுத்தோன்னே வந்து பாருங்கள், இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் குவாட்ஸாக இருக்கா. இப்போ இந்த மாடிஃபயர் நான் கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே ட்ரையாங்கிள்ஸாக மாறிடுச்சு. ஸோ ட்ரையாங்கிள்ஸாக மாற்றுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து நீங்கள் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸில் போயிட்டு இங்கே ட்ரையாங்குலேட் ஃபேஸஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தாலும் ஓகே. இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஒரு டாப் ஃபேஸஸை செலக்ட் பண்ணி எடுத்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பி இன்னொரு ஃபேஸை இது பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது லாஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயர் வந்து லைக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லைக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த கிரில் கேட்டு, இந்த காரோட கிரில்லு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் வந்து நம்ம இந்த ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயர் எப்படி யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இப்போ நம்ம அந்த மாடிஃபயர் யூஸ் பண்ணும்போது இந்த லைன் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, அப்புறம் இங்கே ஒரு லைனு, அதுக்கப்புறம் அது கிராஸ் ஒரு லைனு, அப்புறம் அங்கேருந்து மேலே ஒரு லைனு, இங்கேருந்து கிராஸ், இங்கே ஒரு மேலே, இந்த லைன் ஃப்ளோ ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒயர் ஃப்ரேம் மாடிஃபயரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஒயர் ஃப்ரேம் அந்த மெஷ்ஷுமே வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட நீங்கள் திக்னஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப்செட் இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி பீசஸ் வந்து இந்த கார் இது பண்ணுறதுல, அதுக்கப்புறமா வேறு இதில் இந்த விண்டோஸில் இது பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ஒயர் ஃப்ரேம் யூஸ் ஆகும். லைக் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து இந்த ஒயர் ஃப்ரேம் வந்து அந்தளவுக்கு யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல் இது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் அடுத்த மாடிஃபைஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். க்யூப் எடுத்துக்கிட்டு இதுவே வந்து இங்கே ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். அண்ட் இதுவே வந்து இங்கே ஒரு க்யூப் எடுத்து இதை ஸ்கேல் பண்ணிடலாம். ஸ்கேல் பண்ணிட்டு இந்த க்யூப்பில் வந்து அதிகமான ஒரு எட்ஜ் லூப்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த க்யூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிவிட்டு செட் ஆரிஜின் வந்து ஆரிஜின் டு ஜியாமெட்ரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தம்பிள்ஸ் மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடலில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மாடிஃபயர் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் மாடிஃபயர். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாடிஃபயர் கொடுத்தோடனே எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட்னு காமிக்குதா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பிக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி சாரி, நீங்கள் ஆர்மேச்சர் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து இங்கே ஆர்மேச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்மேச்சரில் இங்கே சிங்கிள் போனுன்னு இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு போன் இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டேப் எடுத்துகிட்டு இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது, ஐ திங்க் இங்கே ஒரு போனு, இங்கே ஒரு போனு, இங்கே ஒரு போனு அண்ட் இங்கே ஒரு போனு, இது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மெஷ்ஷையும் இந்த போனையும் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ்ன்னு இருக்கா, இது நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் மாடிஃபயர் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஏன் இங்கே ஃபஸ்ட்டு இது வரலன்னா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு போன் செட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ போன் செட் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஆக்சுவலி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போனில் தான் அசைன் பண்ணோம். ஸோ அதை நான் மறந்துட்டேன். அண்ட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த போன்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ டிஸ்பிளே இன் ஃப்ரண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்மேச்சர் போன் எதுக்குன்னா, லைக் ஏதாச்சும் ஒரு ரிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, லைக் கார் ரிக்கு, இல்லைனா ஏதாவது ஹியூமன் பாடி ரிக்கு, இல்லைனா ஒரு அனிமல் ரிக் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் மாடிஃபயர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் மாற்றுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கைஸ் ஆர்மேச்சர் மாடிஃபயர்ஸோட ஒர்க் ஃபுல்லாக. அண்ட் இது நீங்கள் வந்து இந்த லூப்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிறைய போடலன்னா இது வந்து இந்த மாடலே வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். நீங்கள் ஆர்மேச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமான லூப்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அனிமேஷன் வந்து ஒரு சூப்பர் பெண்டியாக இருக்கும் இந்த மாதிரி. பட் இதுவே வந்து கொஞ்சம் கம்மி தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து ஆர்மேச்சரோட இது. அண்ட் கேஸ்ட். ஸோ கேஸ்ட் மாடிஃபயர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கேஸ்ட் மாடிஃபயர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னா எது வேணாலும் கிடையாது, இந்த ஷேப்பில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட க்யூப் இருக்குது. இந்த க்யூப்லேருந்து நான் ஸ்பியராக கூட நான் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்பியர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் நான் வந்து ஏற்றுறேன். ரேடியஸை வந்து நான் இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஏன்னா நான் இங்கே ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த இதில் எட்ஜ் லூப்ஸும் போடலை. ஓகேங்களா. ஸோ எட்ஜ் லூப்ஸ் போடலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் எட்ஜ் லூப்ஸ் நீங்கள் போடணும். அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் உங்கள் ஃபேக்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ரேடியஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களால் அந்த ஷேப்ஸை வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா. அது இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தால் அப்படியே ஒரு பாலாக வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது ஒன்றும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இஸ் ஃபார் ஜென்ரல் பர்பஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணிடலாம். ஒரு க்யூப் ஒன்று போட்டுடலாம். ஸோ இந்த க்யூப்பை வந்து இங்கே இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு கர்வ் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு பாத் கர்வ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பாத் கர்வில் வந்து எனக்கு இந்த க்யூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைன் ஃப்ளோவாக மாறணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டு கொடுத்துடலாம். இது ஒன்று, ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு எஸ் டைப்பில் போயிட்டு இங்கே மேலே போதா. ஸோ இப்போ இதே டைப்பில் எனக்கு இந்த க்யூப் வந்து போகணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு க்யூபை வந்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இது 0 ஆக்கிக்கோங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து சென்டர் அந்த க்யூபோட ஆரிஜின் ஜியோமெட்ரி கொடுத்து பிவட்டை திரும்பி அங்கேயே கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த க்யூபில் போய் இது கொஞ்சம் ஒரு 2 மாடிஃபைஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும். ஓகேங்களா. ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த கர்வுக்கான இந்த மாடிஃபயர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ க்யூபில் வந்து அரே மாடிஃபயர் போடலாம். ஸோ அரே மாடிஃபயரில் போட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு
ஒரு 10 கிட்ட வச்சிடலாம். வச்சுட்டு அண்ட் இதில் வந்து கர்வ் மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிஃபார்மில். ஸோ இந்த டிஃபார்மில் இந்த கர்வ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஏ கொடுத்து இந்த ஒரு கர்வ் ஒன்று நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைனு, இந்த லைன் தான் கர்வ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து கர்வ் மாடிஃபையர் கொடுத்துருக்கீங்க. அப்போனா இந்த கர்வ் ஆப்ஜெக்டை வந்து இந்த லைனோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ பிக்கர் எடுத்துக்கிறேன், இந்த நர்வ் பார்த்த கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை அலைன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாக்ஸில் போட்டு நான் இதை மூவ் பண்ணேன்னா இந்த லைன் எப்படி போகுதோ எனக்கு அதே மாதிரி தான் அதுவும் போகும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரோலோ கோஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் வந்து பயங்கரமாக ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு ரோலோ கோஸ்டர் அனிமேஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம். ஸோ இதுதான் கைஸ் விஷயம். அண்ட் இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். திரும்பியும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குரங்கு போட்டுடலாம். குரங்கு போட்டு அதுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் லெவல்ஸ் வந்து அதிகப்படுத்திடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் மாடிஃபையர். ஸோ அந்த ஸ்ட்ரிங் மாடிஃபையருக்கு நம்ம 2 ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஒன்று சோர்ஸ் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, இன்னொன்று வந்து டார்கெட் ஆப்ஜெக்ட். இப்போது சோர்ஸ் ஆப்ஜெக்ட் தான் இது, ஓகேவா, டார்கெட் ஆப்ஜெக்ட் தான் இது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டார்கெட் ஆப்ஜெக்டில் நம்ம ஸ்ட்ரிங் கிராப்பை இது பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் கிராப் மாடிஃபையர் இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, டார்கெட்டை வந்து நீங்கள் எது மேலே நீங்கள் இந்த மெஷ்ஷை வந்து நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த குரங்கு மேலே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த மெஷ் வந்து தானாக அதுக்கிட்ட போயிட்டு ஒட்டிக்கிச்சு. ஆனால் என்னென்னா கரெக்டான ஒரு அலைன்மெண்ட் இல்லை. ஏன்னா இந்த பிளேன்லேயே வந்து மொத்தம் 4 வெர்டெக்ஸ் தான். ஆனால் இந்த குரங்குல பாருங்கள் ஏகப்பட்ட வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதனால நாம் என்ன பண்ணுவோன்னா, ஒன்று நீங்கள் வந்து மேனுவலாக எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு அசியூம் ஆகி உங்களுக்கு வந்து அதுவே பண்ணி கொடுத்துரும். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம இவ்வளோ பெரிய பிளேனை வந்து நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம பிளேனை வந்து சின்னதாக்கிடலாம். சின்னதாக்கி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே வச்சிடலாம். டார்கெட் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துருச்சா? இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபையர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்செட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷ்ஷுக்குள்ளேருந்து மேலே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மேலே வந்துட்டு இப்போது உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த லைனை கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. இல்லை உங்களுக்கு இங்கே கீழேருந்தே வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே 3 டாட்டு போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆன் கேஜின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன் கேஜி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் டேப் மோட், நீங்கள் எடிட் மோடுக்கு போகும்போது உங்களுக்கு மேலே வராது, உங்களுக்கு இங்கேயே தான் வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதை வந்து அது முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டிங்கன்னா மாடிஃபைஸ் அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரு ரீடோபாலஜி கேட்டகரியில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே இதில் தான் ரீடோப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரீடோப்போ வந்து ஒரு ஆட்-ஆன் வந்திருக்கு. ஸோ அந்த ஆட்-ஆன் மூலமாக வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. அதுதான் வந்து ரீடோப்போ ஃப்ளோ. ஸோ ரீடோப்போ ஃப்ளோ மோஸ்ட்லி வந்து ஆட்-ஆன்ஸ் பற்றி நான் கொஞ்சம் தனியாகவே எடுக்கிறேன். மோஸ்ட்லி யூஸ்ட் ஆட்-ஆன்ஸ் வந்து எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாகவே எடுக்கிறேன். இப்போதைக்கு வந்து நமக்கு இதுவே போதும். ஸோ இந்த குரங்கு அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். பிளேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பிளேனில் கொஞ்சம் நிறைய லூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லூப்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த பிளேனில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கிளாத் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. இப்போ கிளாத் மாடிஃபையர் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பிளேன் வந்து அப்படியே போயிருக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிளாத் ஃபீல் இருக்குது. ஓகேங்களா. பட் இதில் இந்த கிளாத் வந்து இன்ட்ராக்ட் ஆகணுன்னா அதுக்கு வந்து ஒரு கொலிஷன் தேவை. ஓகேங்களா. ஸோ அந்த கொலிஷனுக்கான மாடிஃபையர் தான் இது. இந்த கிளாத்து கீழே வந்து கொலிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை இந்த நான் குரங்குக்கு கொடுக்குறேன். கொலிஷன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கொலிஷனுக்கான மாடிஃபையர் வந்து இந்த குரங்குக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாத்துக்கான மாடிஃபையர் இந்த பிளேனுக்கு இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா ஒரு கிளாத் இது வந்துருச்சா. இந்த கொலிஷன் மாடிஃபையர் நீங்கள் எத்தனை இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ திரும்பியும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு கொலிஷன் மாடிஃபையர் போடுறேன். ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த பாக்ஸ் மேலே இன்ட்ராக்ட் ஆகும். பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கைஸ் வந்து நம்ம இப்போ சொன்ன இந்த மாடிஃபைஸ் எல்லாமே வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி நான் ரிப்பீட்டடாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் மற்ற மாடிஃபைஸ் பக்கமே வந்து நான் போகிறது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி வந்து நம்ம வேறு எங்கேயுமே போகிறதில்ல. பட் ஃப்யூச்சரில் வந்து இதோட மற்ற மாடிஃபைஸ் எல்லாமே என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டீட்டெயிலாக ஒன்று ஒன்று பண்ணியும் காமிக்கிறேன். அண்ட் அன்டில் தென் சைனிங் ஆஃப்.